ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சாப்டர் 2ல் இருக்கக்கூடிய யூனிட் எக்ஸசைஸ் 2 10th ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். த வேல்யூ ஆஃப் யர் மோட்டார் சைக்கிள் டெப்ரிசியேட்ஸ் அட் த ரேட் ஆஃப் 15% பெர் இயர். ஸோ ஒரு மோட்டார் சைக்கிள் இருக்குது, அது வந்து ஒவ்வொரு வருஷமும் அதனுடைய வேல்யூ வந்து எவ்வளோ டிப்ரிசியேட் ஆகுதுன்னா 15%. வருஷம் போக போக அதை நம்ம யூஸ் பண்ணுறதுனால அதனுடைய மதிப்பு வந்து குறைய தான் செய்யும். ஸோ த வேல்யூ ஆஃப் மோட்டார் சைக்கிள் வந்து எவ்வளோ டிப்ரிசியேட் ஆகுது, 15% டிப்ரிசியேட் ஆகிட்டே இருக்குது ஒவ்வொரு வருஷமும். வாட் வில் பி த வேல்யூ ஆஃப் த மோட்டார் சைக்கிள் 3 year hence. அப்போ 3 வருஷம் கழிச்சு அதனுடைய வேல்யூ எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ விச் இஸ் நவ் பர்ச்சேஸ்டு ஃபார் ₹45,000. இப்போ அது 45,000க்கு வாங்கியிருக்காங்க. இப்போ வாங்கின அமௌண்ட் வந்து 45,000. ஒவ்வொரு வருஷமும் 15% டெப்ரிசியேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ தேர்ட் இயர் எண்டில் அதனுடைய வேல்யூ ஆஃப் மோட்டார் சைக்கிள் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிச்ச மைனஸ் பண்ணணும். அந்த அமௌண்ட்லேருந்து செகண்ட் இயர் டெப்ரிஷியேட் ஆகும் இல்லையா, ஒரு 15%, அதை கண்டுபிடிச்சி அதை சப்ட்ராக்ட் பண்ணிடணும். அதே மாதிரி தேர்ட் இயர்லையும் இதே மாதிரி டெப்ரிஷியேட் ஆகும். ஸோ அதை கண்டுபிடிச்சி அதை மைனஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு தேர்ட் இயர் எண்டில் வந்து அந்த வேல்யூ ஆஃப் மோட்டார் சைக்கிள் கிடச்சிரும். ஸோ 3 times ரிப்பீட்டடாக செய்ய போகிறோம். எப்படி செய்கிறோன்னு பாருங்கள். ஸோ இது ரிப்பீட்டட் சம் தான். ஸோ அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வரலாம். ஸோ இந்த வேல்யூ ஆஃப் மோட்டார் சைக்கிள் வந்து 45,000 கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்ரி இயர் டெப்ரிசியேஷன் வந்து 15%ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபஸ்ட் இயரில் டெப்ரிஷியேட் ஆகுது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 45,000 into 15/100. ஸோ 2 0க்கு 2 0 போயிடும். ஸோ 45 into 15 மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஒரு 0 நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து டெப்ரிஷியேட் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹6,750. அப்போ நான் ஃபஸ்ட் இயர் எண்டில் அந்த வேல்யூ ஆஃப் மோட்டார் சைக்கிள் எவ்வளோன்னா ஃபஸ்ட்டு வாங்கும்போது இருந்ததுலேருந்து இந்த டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டை நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ₹38,250. இதுதான் ஃபஸ்ட் இயர் எண்டில் அதனுடைய வேல்யூ, அந்த மோட்டார் சைக்கிளோட வேல்யூ. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா செகண்ட் இயரில் எவ்வளோ டெப்ரிசியேட் ஆகுதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். அதை எப்படி கண்டுபிடிக்க போகிறேன்னு பாருங்கள். ஸோ செகண்ட் இயர் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ அந்த வேல்யூ ஆஃப் மோட்டார் சைக்கிளில் 15% கண்டுபிடிக்கணும். ஸோ 38 into 250 into 15/100. ஸோ இப்போ 0 0 கேன்சல் ஆகி இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 1 digit தள்ளி நம்ம பாயிண்ட் வச்சா நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா ₹5,737.5 கிடச்சிருக்கு. இது வந்து செகண்ட் இயரில் உள்ள டெப்ரிசியேஷன். ஸோ செகண்ட் இயர் எண்டில் அந்த அமௌண்ட் ஆஃப் மோட்டார் சைக்கிள் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ ஃபஸ்ட் இயர் எண்டில் எவ்வளோ இருந்ததோ அதுலேருந்து இந்த டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணோன்னா எனக்கு கிடைக்கக்கூடியது ₹32,512.5 கிடைக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் செகண்ட் இயர் எண்டில் வேல்யூ ஆஃப் மோட்டார் சைக்கிள். இப்போ தேர்ட் இயர் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிப்போம். அப்போ இப்போ இருக்க அமௌண்ட் இதுதான், இந்த வேல்யூ, இந்த வேல்யூவில் 15% குறைய போகுது. அப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு 15% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 15/100. ஸோ இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணி 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ டெப்ரிசியேஷன் அமௌண்ட் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4,876.88. இப்போ இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு தேர்ட் இயர் எண்டில் அந்த மோட்டார் சைக்கிளோட வேல்யூ கிடச்சிரும். செகண்ட் இயர் எண்டில் எவ்வளோ இருந்துச்சோ அதுலேருந்து அந்த டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது தேர்ட் இயர் எண்டில் அந்த வெஹிக்கிளோட அந்த வேல்யூ ஆஃப் மோட்டார் சைக்கிள் அட் த தேர்ட் இயர் எவ்வளவு 27,636. இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த வேல்யூ கிடைக்கிது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5க்கு மேலே இருக்கிறதுனால இங்கே ஒன்று நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ₹27,636 கிடச்சிருச்சு. ஓகேவா? ஓகே, ரொம்ப சிம்பிள். ஓகே, தேங்க்யூ.